ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி பாறை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பாறை மீன் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட ஒரு தக்காளி நான் கட் பண்ணி கையில் மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு எலும்புச்சம்பளம் அளவுக்கு புளியை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஊற வச்சிருக்கிற பாறை மீனை இப்போ சேர்த்துடலாம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மீன் உடஞ்சிடாம 2 சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மீன் எல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சுவையான பாறை மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.